போலி சாமியாரை வரவழைத்து ரோகிணியின் கர்ப்பத்தை கலைக்க திட்டமிடும் சந்திரா, அதை தடுக்கும் கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதியும் ரோகிணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம சந்திரகலா ஒட்டு கேட்டுடுறா. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறத பார்த்துட்டு சந்திரகலா அவங்க முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே சந்திரகலா மறைஞ்சு நிற்கிறா. ரேவதியும் ரோகிணியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி கிட்ட ரேவதி, அக்கா எதுக்கு டல்லாக இருக்குன்னு கேட்குறா. உடனே ரோகிணி, ரேவதி, நம்ம அம்மா கிட்ட நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனால் இப்போ வயிறு தெரிய போகுது. அது போக முகமும் பொலிவாக இருக்குது. இனி நம்மளால் மறைக்க முடியாது. முகமும் வயிறும் காட்டி கொடுத்துரும் போல. அதை தான் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு ரோகிணி சொல்கிறா. அதுக்கு ரேவதி, அக்கா நீ ஏன் கவலைப்படுற? உண்மை தெரியும் போது தெரியட்டும் விடு, பார்த்துக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சந்திரகலா மறைஞ்சிருந்து கேட்டுட்டு, நினைச்சண்டி இந்த கர்ப்பத்தை அக்காவுக்கு தெரியாமல் மறைச்சா வச்சுருக்கீங்கடி, இருங்கடி உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலா ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி, அக்கா நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிடுறா. உடனே சாமுண்டீஸ்வரியும் பதறிட்டு, யாருக்கு என்னாச்சுன்னு கேட்குறா. உடனே சந்திராவும், யாருக்கும் ஒன்றாகலை, நீ முதல்ல கிளம்பி வா, அதுக்கப்புறம் உனக்கே எல்லா விஷயமும் தெரிய வரும்னு சந்திரா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறா. இங்கே சாமுண்டீஸ்வரி வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரா. வந்து சந்திரா கிட்ட, என்னாச்சு சந்திரா, எதுக்கு அவசரமாக வர சொன்னேன்னு கேட்கும்போது சந்திரா அங்கே பாருக்கான்னு சொல்கிறா. உடனே சாமுண்டீஸ்வரி எட்டி பார்த்து, என்ன ரோகிணியும் ரேவதியும் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்க்குறா. அப்போ டாக்டரை பார்த்துட்டு போகலாம்னு கிளம்பி வரும்போது சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரோகிணி ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்கக்கிட்ட சாமுண்டீஸ்வரி, ரோகிணி ரேவதி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ரோகிணி, அம்மா அது வந்துன்னு சொல்ல போகிறா. உடனே ரேவதி ரோகிணியை தடுத்துட்டு, அம்மா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறா. உடனே சந்திராவை, உங்களை மாதிரி யாரும் நடிக்க முடியாதுடி அக்கா, இவளுங்க 2 பேரும் பொய் சொல்கிறாங்க. இந்த ரோகிணி மாசமாக இருக்காக்கா, நம்மக்கிட்ட இவளுங்க இவ்வளவு நாளாக பொய் சொல்லியிருக்காளுங்க. சந்திரா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட. உடனே சாமுண்டீஸ்வரி சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறா. ரோகிணி கிட்ட போய் சாமுண்டீஸ்வரி, சந்திரா சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்க ரோகிணியும் ஆமான்னு சொல்கிறா. சாமுண்டீஸ்வரி ரோகிணி கிட்ட, ஏன் இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்க ரோகிணியும், அம்மா இந்த குழந்தையால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. இந்த குழந்தையை பற்றி சொன்னால் நீங்கள் வேண்டாம்னு சொல்வீங்க, அதனால தாம்மா மறைச்சேன்னு ரோகிணி சொல்கிறா. சாமுண்டீஸ்வரி, இது ஹாஸ்பிட்டல், வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் ஹாலில் ராஜராஜர், கார்த்தி, மயிலு, ரேவதி, சந்திரா எல்லாரும் நிற்கிறாங்க. இங்கே ரோகிணி அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, இந்த குழந்தை உனக்கும் மாப்பிள்ளைக்குமானது, இது வேணுமா வேணாமுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொன்ன உடனே சந்திரா, அக்கா நீ தான் எங்களுக்கு முக்கியம், அந்த குழந்தை வேண்டாம்னு சொல்கிறா. உடனே ராஜராஜருக்கு கோவம் வருது. சந்திரா அவங்களோட குழந்தைய வேணாம்னு சொல்ல நீ யாருன்னு சொன்ன உடனே, மாமா அக்கா உயிர் தான் முக்கியம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ராஜராஜர் சிவரிக்கெல்லாம் ஒன்றாகாதுன்னு சொல்கிறான். என்னம்மா சொல்கிறீங்க, முன்னாடி ஜோசியர் என்ன சொன்னார்னு மறந்துடுச்சா? ரோகிணிக்கு முதல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அக்கா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க, அதனால் எப்படி குழந்தைய பெற்றுக்கிட முடியும்னு சந்திரா சொல்ல, கார்த்தி சந்திரா கிட்ட இன்னொரு ஜோசியரை பார்ப்போன்னு சொல்கிறான். உடனே கார்த்தியும் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ ஜோசியர் அங்கே வராரு. அவர் உள்ளே வருவதற்கு முன்னால் நம்ம சந்திரா அந்த ஜோசியருக்கு பணம் கொடுத்து சாமுண்டீஸ்வரிக்கு அந்த ரோகிணி வயிற்றில் உள்ள குழந்தை பிறந்தா ஆபத்து வரும்னு சொல்லணும், அந்த ஜோசியர்கிட்ட சொல்லிடுறா. அவனுக்கும் பணத்தை கொடுத்து செட் பண்ணிடுறா. அவனும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வரான். வந்த உடனே, வாங்க சாமி உட்காருங்கன்னு சொல்கிறா. உடனே அந்த சாமியார் தெரியாதது போல் என்ன விஷயம்னு கேட்குறான். உடனே சாமுண்டீஸ்வரி, அவள் என்னோட மூத்த பொண்ணு, அவள் இப்போ மாசமாக இருக்கா. முன்னாடி ஒரு ஜோசியர் உங்களோட மூத்த பொண்ணு குழந்தை உண்டானா என் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னாங்க, அதான் உங்களை கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்டா வர சொன்னேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறா. உடனே அந்த சாமியாரும் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சோழியை உருட்டுறாரு. உருட்டிட்டு அந்த சாமியார் சொன்னது உண்மைதாம்மா, அந்த பொண்ணு இந்த குழந்தையை ஈன்றெடுத்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிடுறான். உடனே ரோகிணி ரொம்ப அழுகிறா. சாமுண்டீஸ்வரி அதை பார்த்துட்டு, அழாத ரோகிணி, உன் குழந்தையெல்லாம் கலைக்க வேண்டாம்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிடுறா. இங்கே என்னென்னா சந்திரகலா அடுத்த திட்டத்துக்கு தயாராகி சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இந்த கருவை தங்க விடக்கூடாது, அதுக்கு சிவனாண்டிக்கிட்ட சந்திரா 4 ரவுடி பசங்களை ரெடி பண்ணி நாளைக்கு நானும் அக்காவும் காரில் வரோம், அப்போ அக்காவோட காரில் குறுக்க காரை விட்டுருங்க, அக்கா தலையில் அடிபடுற மாதிரி செட் பண்ணிடுங்க அன்னு பிளான் போடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு கூப்பிடுறா. உடனே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கோயிலுக்கு வராங்க. அப்போ சந்திரா சிவனாண்டிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்னு மெசேஜ் பண்ணுறா. உடனே சிவனாண்டி ரவுடி பசங்களை அனுப்பி சாமுண்டீஸ்வரி வர்ற காரில் குறுக்கே கொண்டு காரை விட்டுருங்க, சாமுண்டீஸ்வரிக்கு தலையில் காயம் பட்டிருக்கு. உடனே சந்திரா சாமுண்டீஸ்வரியை ஹாஸ்பிட்டலுக்கு தலையில் கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ராஜராஜர், என்னாச்சு ஈஸ்வரி தலையில் அடிபட்டிருக்குன்னு கேட்க, உடனே சந்திரா, எல்லாம் உங்கள் பெரிய பொண்ணால் வந்தது தான், குழந்தையோட நேரம் தான் எங்கள் அக்காவை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி அழுகிறா. உடனே கார்த்தி ரோகிணி கிட்ட, அழாதீங்க ரோகிணி, இதில் ஏதோ சதி இருக்குது, இவ்வளவு நாள் அத்தைக்கு உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றி எதுவும் தெரியாது, அப்போல்லாம் அத்தைக்கு எதுவுமே ஆபத்து வரல, இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா இது இந்த சந்திர அத்தையோட வேலையாக தான் இருக்கும். இதை சாமுண்டீஸ்வரி அத்தை முன்னாடி நிரூபித்து சந்திர அத்தையோட முகத்திரையை நான் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி கார் எடுத்துகிட்டு அந்த சாமியாரை இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே அந்த சாமியாரை கார்த்தி பார்த்து,
என்னப்பா என்னைய தேடி வந்திருக்கேன்னு கேட்கும்போது கார்த்தி அந்த சாமியாரை கன்னத்தில் 4 அறை விடுறான். உடனே சாமியார் பயந்து போய் அடிக்காதீங்கன்னு கத்துறான். கார்த்தி அந்த சாமியாரை பார்த்து இப்போ உண்மையை சொல்லலைன்னா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு சொல்கிறான். சாமியாரும் பயந்து போய் என்ன உண்மைன்னு கேட்குறான். கார்த்தியும் இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு வந்து ஒரு பொய் சொன்னியே, அது யாரு உன்னை சொல்ல சொன்னாங்கன்னு கார்த்தி கேட்க, சாமியாரும் வேறு வழி இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு சந்திரகலா மாதா நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், அந்த பொண்ணோட வயிற்றில் வளர்கிற குழந்தை பிறந்துச்சுன்னா ஆபத்துன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அதுக்கு கார்த்தி நீ சொன்ன பொய்யால் அங்கே ஒரு பொண்ணோட கண்ணீர் மட்டும்தான் அணிஞ்சிருக்கு, நீ அங்கே வந்து உண்மையை சொல்லணும், இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு கார்த்தி அந்த சாமியாரை மிரட்டுறான். உடனே சாமியாரும் பயந்து போய் என்னை விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொன்ன உடனே கார்த்தி அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வரான். வந்த உடனே சந்திரா ஷாக்காயிட்டு இந்த சாமியார் எதுக்கு இந்த கார்த்தியை கூட்டிகிட்டு வரான்னு பார்த்துட்ருக்கா. அந்த சாமியார் சாமுண்டீஸ்வரி காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் போய் சொல்லிட்டேன், இந்த குழந்தையால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மான்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் சொன்னீங்களா, யார் உங்களை இப்படி சொல்ல சொன்னதுன்னு கேட்கும்போது அந்த சாமியார் சந்திராவை பார்த்து கையை நீட்டுறான். சாமுண்டீஸ்வரி சந்திரகலா இந்த வேலையை பார்த்தது கேட்கும்போது ஷாக்காகிறா. சந்திரா அக்கா நான் இந்த வேலையை செய்யலைன்னு சொல்கிறேன், இந்த டிரைவர் பையன் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு சொல்ல பதிலுக்கு ரேவதி சித்தி உங்கள் சாயம் வெளுத்துடுச்சு, கார்த்தி ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கான். ரேவதி சொல்கிறா. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட ஏன் சந்திரா இப்படி பண்ணினேன், என் பொண்ணு ரோகிணியை என் பொண்ணு ரோகிணியை கொலை பண்ணுற, அதாவது கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு திட்டம் போட்டது நீயா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சந்திரா மேலே கோவப்பட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரியை வெளியே துரத்திடுறா. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி நம்மளால் நம்ம குழந்தையால் நம்ம அம்மாவுக்கு ஆபத்து வருதுன்னு நினச்சி குழந்தைய கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள மேடம், அதாவது டாக்டர், நம்ம ரேவதிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அக்கா இப்படி கலைக்க வந்திருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் இது அவளத்தையும் வீட்டில் சொல்கிறா. உடனே வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் நம்ம ரோகிணியை தடுத்து நம்ம ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. உன் குழந்தையால் எந்த ஆபத்தும் இல்லை, உன் குழந்தை பிறந்துச்சுன்னா சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு நல்லது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிவடையுது.